ஹரி ஓம். வணக்கம். சிந்திக்க சில துளிகள். இன்று மராத்தி மன்னன் சிவாஜியினுடைய அரண்மனையில் 2 வேலையாட்கள் இருந்தார்கள். ஒருத்தர் ரொம்ப நாள் அங்கே வேலை செய்கிறவர், இன்னொருத்தர் புதுசாக சேர்ந்தவர். மன்னர் புதுசாக சேர்ந்தவருக்கு இந்த ஆண்டு சம்பள உயர்வு கொடுத்தார். ஆனால் ரொம்ப நாள் அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கிறவருக்கு சம்பள உயர்வு கொடுக்கல. ஆனால் இந்த பழைய ஆளுக்கு மனசில் வருத்தம். நேற்று வந்தவனுக்கு மீண்டும் சம்பள உயர்வு கொடுத்துருக்கார், நம்மளுக்கு ரொம்ப நாள் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம், ஆனால் நம்மளுக்கு சம்பள உயர்வே இல்லை, இது நியாயமா? இதை மன்னங்கிட்ட கேட்கணும்னு இருந்தார். ஒரு நாள் மன்னங்கிட்ட கேட்குறதுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஒரு நாள் தகிரீத்தை வரவழைச்சிக்கிட்டு மன்னங்கிட்ட கேட்டுட்டார். மன்னங்கிட்ட போய் நின்று அப்படியே தலை கீழே போட்டுக்கிட்டு, மன்னா, நான் ரொம்ப நாள் உங்ககிட்டயே வேலை செய்கிறேன், எனக்கு நீங்கள் சம்பள உயர்வை கொடுக்கல. ஆனால் நேற்று வந்தவர், போன வருஷம்தான் வந்தார், அவருக்கு முதல்ல கொடுக்கும்போதே சம்பளம் அதிகம், இப்போ இந்த வருஷம் சம்பள உயர்வு பண்ணியிருக்கீங்க, இது நியாயமா, இது தர்மமா அப்படின்னார். சிவாஜி சிரிச்சுக்கிட்டே, சரி சந்தர்ப்பம் வரும்போது இதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் போங்க, இதுக்கு பதில் சொல்கிறேன் போங்கன்ட்டார். சரின்னு மன்னர் சொல்லிட்டாரேன்னு இவருங்க கம்முன்னு இருந்துட்டார். ஒரு நாள் அரசபையில் உட்கார்ந்துருந்தார் சிவாஜி. அப்போது ரோட்டில் ஒரு சத்தம். இந்த பழைய ஆளை கூப்பிட்டு, ரோட்டில் என்ன சத்தம்னு பாருங்கன்னார். அவர் ஓடினார், போய் பார்த்தாரு, சொன்னார், அரசே, யானை ஒன்று தெருவில் வந்துட்டுருக்கு, அந்த யானையை பார்க்குறதுக்காக இந்த குழந்தைகள்லாம் சுற்றி வரும், சத்தம் போட்டுக்கிட்டு வர்றாங்க, அதுதான் சத்தம் அப்படின்னார். யானை எங்கிருந்து வருது? மறுபடியும் ஓடினார். இந்த மாதிரி யானை மும்பையிலிருந்து வருது அப்படின்னு சொன்னார். இப்போ எங்கே போகுது அப்படின்னார். மறுபடியும் ஓடினார். நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசாக வந்தவரை அனுப்புனார். போய் பார்த்துட்டு வா அப்படின்னார். போனார். ஒரு நிமிஷம் லேட் ஆச்சு. திரும்ப வந்தார். சொன்னார், இந்த யானை மும்பையிலிருந்து வருது, இந்த யானை சந்தைக்கு விற்கிறதுக்காக போகுது, அவர் இது பெண் யானை, அவர் தன்னுடைய இந்த பெண் யானைக்கு தீனி போட முடியாமல் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறாரு, அதனால் இந்த யானையை விற்கிறாரு, இன்ன விலை சொல்கிறாரு, குறிப்பாக 5000 ரூபாய் சொல்கிறாரு, ஆனால் ஒரு 4000 ரூபாய் வந்தால் கூட கொடுத்துருவார் அப்படிங்கிற ஃபுல் விவரத்தையும் சொன்னார். இப்போ அந்த பெரியவரை கூப்பிட்டார், ரொம்ப நாள் இருக்கிற வேலையாளை கூப்பிட்டாரு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீ போப்பான்னு சொல்லி போட்டு அவர்கிட்ட, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் சம்பள உயர்வு கொடுக்குறேன்னு, இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னார், இங்கே பாரு, வேலைக்கு சேர்றது முக்கியம் இல்லை, வேலையை நாம் செய்கிற விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். சொல்கிற வேலையை மட்டும் செய்கிறவர் அது மத்தியமம்னு சொல்லுவாங்க. ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையினுடைய நுணுக்கம் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கான தேவைகளை எல்லாம் புரிஞ்சு அதை அப்படி செய்கிறவங்கிற பேர் அது உத்தமம். உதாரணத்துக்கு, ராமர் சீதையை தேடி அனுமனை இலங்கைக்கு அனுப்பினார், தென் திசையை நோக்கி அனுப்பினார். அதில் ஒரு அங்கதன், ஜாம்பவான், நீலன், நலன், இவங்க எல்லாரும் தென் திசையை நோக்கி வந்தார்கள். கடலை தாண்டிக்கிட்டு இலங்கைக்கு போனார் அனுமன் மட்டும். சீதையை பார்த்துட்டார், அசோகவனத்தில் சீதையை பார்த்துட்டு உடனே வந்துடல. அவர் என்ன பண்ணார், அந்த அசோகவனத்தை அழிச்சார், அங்கே தடுக்க வந்த வீரர்களையெல்லாம் அடித்தார், அப்புறம் கட்டி இழுத்துட்டு ராவணன் சபைக்கு போனாங்க. ராவணன்கிட்ட இவர் உபதேசம் பண்ணார், மரியாதையாக சீதாதேவியை ஸ்ரீராமரிடம் கொண்டு போய் விட்டுவிடு, இல்லைன்னா உன்னை அழித்து விடுவேன், ராமர் ஒரு அம்புக்கு நீ இருக்க மாட்டாயின்னு எச்சரிக்கை பண்ணார். ஆனால் அவன் கோவப்பட்டு அதை புரிஞ்சிக்காமல் வாளில் தீ வச்சு விட்டான். அந்த தீயை வச்சு இலங்கையவே பூரா எரிச்சிட்டு வந்தார். அது மட்டும் இல்லை, ராவணனுடைய படைபலம் எத்தனை, வீரர்கள் எப்படிப்பட்ட வீரர்கள் அவன் வச்சிருக்கான், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தார். அதுக்கு பேர் தான் உத்தமம். சொன்ன வேலையை மட்டும் செய்கிறது, அதுக்கு பேர் மத்தியமம். சொன்ன வேலையவே அறகுறையாக செய்கிறது, அதுக்கு பேர் அதமம். இப்படி 3 விதமாக இருக்கிறாங்க மனிதர்கள். அதில் நீ எந்த ரகம்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னார் அந்த பழைய